இவ்வளவு வன்மையா தமிழ்நாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லுது, கூக்குரல் எழுப்புது அப்படின்னா, நீங்க பண்ணணும்னு நினைச்சிருந்தா ஒண்ணு எம்பி எலெக்ஷன் முன்னாடி பண்ணிருக்கணும், இல்ல எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு இவ்வளவு மாதங்கள் இருந்தது அப்ப பண்ணிருக்கணும். ஒரு மாசம் டைம்ல நீ முடிச்சே ஆகணுங்கிற பிரஷர் போட்டு ஒரு மாசம் நீ அப்டேட் பண்ணி உனக்கு ஏதாவது மாத்தணும் அப்படின்னா அதுக்கு உனக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்து, இந்த டைம் பீரியட் எப்ப கொடுக்குறாங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல கொண்டு வராங்க. இந்த பருவமழை ஸ்டார்ட் ஆக போகுது. ஆபீசர்ஸும் பொதுமக்களும் இந்த அரசு இயந்திரமும் மக்களை பாதுகாக்கிற அவங்க பத்திரப்படுத்துற விஷயத்த பண்ணுவாங்களா, இல்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்களா? எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு மக்களும் பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. ஒருத்தர் எஸ்ஐஆர் ஃபார்ம் நான் போய் எடுத்து ஃபில் பண்ண அப்படின்னு சொல்லவே முடியாது. இருந்தாலும் வீடியோ பார்த்து ஃபில் பண்ணக்கூடிய நிலைமைன்றது இங்க இருக்கு. எஸ்ஐஆர் ஃபார்ம் ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்தா கூட உனக்கு வந்து ஓட்டு போடுற உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ இது எவ்வளவு பெரிய குத்தலாட்டம், மக்களையும் குழப்பி, அரசையும் குழப்பி, இயக்கத்தையும் குழப்பி, ஆபீசர்ஸ் எவ்வளவு தூரம் வந்து பிரஷருக்குள்ளாக்கி ஒரு 2 மாசத்துக்குள்ள ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய ஓட்டுரிமையை மாத்தக்கூடிய விஷயம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஓட்டு கிடையாது, யாருக்குமே ஓட்டு கிடையாது. உனக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்றத முடிவு பண்ண வேண்டிய அதிகாரம் எங்ககிட்ட இருக்கு. ஒரு நாள் நமக்கு மிஸ் ஆச்சுன்னா கூட நீ திருப்பி அப்பீல் பண்ணா யாருக்கு அப்பீல் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அப்பீல் பண்ணி அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா நான் ஏன் கேன்சல் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன்ற ஒரு தோரணை எவ்வளவு ஒரு அதிகாரத்தின் உச்சகட்டமா நம்மளால பார்க்க முடியுது.